நார்மல் சிட்டிசனாக இருந்துட்டு கேட்குறேன், எப்படி நீங்கள் 21,000 கோடி தேவை அப்படின்ற ஒரு என்ன பேசிஸில் நீங்கள் போட்டிருக்கிறீங்க? கியூவில் நின்று உங்ககிட்ட பிச்சை எடுக்கணுமா மக்கள்? அதுக்கு தான் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களா? திரு உதயநிதி ஸ்டாலின் உங்கள் அப்பா வீட்டு காசாக கேட்டாங்க. இது உங்கள் அப்பா வீட்டு காசு கிடையாது இல்லையா? இது இப்போ நான் பேசிட்டோம் அதே டைலாக். என் மேலே 5 பொய் வழக்கு போடுவாங்க, பார்க்குறீங்களா? அப்படியே பேசவா? உங்கள் சேனலில் பேசவா? திமுக தொண்டர்களுக்காக ஆரம்பிச்சது கிடையாது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நோட் அடிச்சு ஒன்றும் உங்களுக்கு கொடுக்கல. ஸ்டேட் கவர்மெண்ட்ல என்ன பண்ணீங்க? மாரி செல்வராஜ் கூட கூட்டு போனது தவிர வேற என்ன சார் பண்ணீங்க? ப்ளீஸ் டெல் மீ. வணக்கங்க சார். தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்கிறது. அதை சாதாரணமாக ஒரு முதலமைச்சர் நேரடியாக பிரதமரை சந்திச்சு எங்களுக்கு இத்தனை கோடி ரூபாய் வேணும் அப்படின்னு கேட்கும்போது அதை சில காரணங்களை சொல்லி அவங்க கேட்டதுல ஒரு பாதி கூட கொடுக்காம மிக குறைந்த அளவு தான் சார் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு கேட்டிருக்காங்க? 21,000 கோடி கிட்ட. எதுக்கு 21,000 கோடி? எப்படி எவாலுவேட் பண்ணியிருக்கிறீங்க? வேல்யூவேஷன் ரிப்போர்ட் காட்ட சொல்லுங்க. On what basis you have arrived this number 21,000 crores? நான் ஓகேங்க, எனக்கு அரசாங்கத்தில் பதவி இல்லை, நான் ஒரு நார்மல் சிட்டிசனாக இருந்துட்டு கேட்குறேன், எப்படி நீங்கள் 21,000 கோடி தேவை அப்படின்ற ஒரு என்ன பேசிஸில் நீங்கள் போட்டிருக்கிறீங்க? அதுதானே நீங்கள் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 2 பேர், நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டு, நான் சென்ட்ரல் கவர்மெண்ட், நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க 21,000 கோடி கொடுங்கன்ட்டு. நான் கேட்குறேன் என்ன பேசிஸில் நீங்கள் போட்டிருக்கீங்கன்ட்டு. நீங்கள் சொல்லணுமா வேண்டாமா? சொல்லணுமா வேண்டாமாங்க? எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் மணி. உங்ககிட்ட கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு மொய் கவரில் போட்டுட்டு நீங்கள் வந்து அதுக்கு பேரில் மேலே வந்து இந்த சைடு கலைஞர் ஃபோட்டோவும் இந்த சைடு ஸ்டாலின் அவர்கள் ஃபோட்டோவும் போட்டு நீங்கள் கொடுக்குறேன்னு சொல்லி உங்கள் கட்சிக்காரங்களுக்கு தான் பாதி பேருக்கு போய் சேருதுங்க. அது இல்லை 6,000 ரூபாய் சென்னையில் எல்லாருக்கும் போகுது. எங்கெங்க போகுது? எங்கே போகுது? பாதி பேர் அதை வாங்கலை, விருப்பம் இல்லை க்யூவில் நின்று காசு வாங்கிறதுக்கு. என்ன உங்களுக்கு க்யூவில் நின்று உங்ககிட்ட பிச்சை எடுக்கணுமா மக்கள்? அதுக்கு தான் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களா? அதனால தானே இங்கே வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எல்லாருக்கும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. டிக்னிட்டி அண்ட் டீசென்சி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்க? இஸ் இட் நாட் ரைட் ஆஃப் எ சிட்டிசன்? அது இன்னும் உங்ககிட்ட கையில் நின்று காசு கொடுங்கன்னு சொல்லி வாங்கணுமா மக்கள்? எந்த உலகம் எங்கே இருக்குது? தமிழ்நாடு எங்கெங்கே போயிட்டுருக்கு? 40 இயர்ஸுக்கு பின்னாடி நம்ம போயிட்டோமே. மக்கள் க்யூவில் நின்று உங்ககிட்ட 6,000 ரூபாய் எங்கள் முதல்வர் கொடுத்தாரு, என்ன சீட்டு கார்டு மாதிரி. என்னங்க இது? வாட் இஸ் திஸ்ங்க? இதை தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? இதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? யுவர் அன் யங்ஸ்டர், நானும் யங்ஸ்டர். ஃபர்கெட் பாலிட்டிக்ஸ்லாம் விட்டுடுவோம். பிஜேபி, டிஎம்கே எல்லா இதையும் விட்டுடுவோங்க. இப்படி தான் நீங்கள் மனிதர்களை ட்ரீட் பண்ணுவீங்களா? அவங்க ஆல்ரெடி கஷ்டத்தில் இருந்திருக்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாரு? டிபிடி போடுங்க. ஏன்னா அங்கே காசு கொடுக்குறேன், தப்பு பண்ணலாம்ல. சரி, ஓகே, முதல்வர் 6,000 ரூபாய் திருட போகிறான்னு நான் சொல்ல மாட்டேங்க. பட் அங்கே கொடுக்கக்கூடிய ஒருத்தன் அதை உருவிட்டு போயிடலாம்ல. அவனுக்கு வேணுன்ற அவனுக்கு 10 ரூபாய் அதிகமாக கொடுக்கலாம்ல. என்ன இப்படி நீங்கள் செக் அண்ட் பேலன்ஸ் என்ன வச்சுருக்கிறீங்க? அது ஆஸ் எ ஃபினான்ஸ் மினிஸ்டரா மேடம் நிர்மலா சீதாராமன் அதுதானே அவங்க மேடம் கேட்குறாங்க. திரு உதயநிதி ஸ்டாலின் உங்கள் அப்பா வீட்டு காசாக கேட்டாங்க. இது உங்கள் அப்பா வீட்டு காசு கிடையாது இல்லையா? இது யுவர் ஆன்சரபிள். நீ டிபிடியில் போடுன்றாங்க, டைரக்ட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர். இன்றைக்கி அக்கௌண்ட் இல்லாதது யார் சொல்லுங்கள்? உங்கள் நிறுவனத்தில் அக்கௌண்ட் இல்லாதவங்க யாராவது இருக்காங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். ஃப்ரம் செக்யூரிட்டி டு த கிளீனிங் டிபார்ட்மெண்ட், டிரைவர்ஸ், நீங்கள் யாரை வேணாலும் எடுங்க. டெய்லி வேஜஸ் சம்பளம் வாங்குறவங்கள அக்கௌண்ட் இல்லாமல் இருக்கா? எங்க நீங்கள் ஊழல் செய்யணுன்றதுக்காக 21,000 கோடி எதுக்கு? நீங்கள், நான் தெரியாமல் கேட்குறேன், ஹவு டிட் யூ அரைவ் திஸ் நம்பர்? எனக்கு சீஃப் செக்ரட்டரியோ இல்லை யார் எந்த செக்ரட்டரியோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்க பார்ப்போம். தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சு எல்லாரையும் உட்கார வச்சு, அப்போ நேற்று கொடுத்தாங்களா மேடம் நிர்மலா சீதாராமன் மேடம் இருந்தாங்க, ஃபினான்ஸ் செக்ரட்டரிஸ் இருந்தாங்க, கரெக்டாக டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எல்லாரும் இருந்தாங்க இல்லையா? அதே மாதிரி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உட்கார வச்சு இதுக்கு பின்னாடி நீங்கள் என்னமோ ஒன்றுமே தெரியாத அமைச்சர்கள் நிற்க வச்சிருக்கிறீங்க. அவங்களுக்கு அது சம்மந்தமே கிடையாது. போடுங்க 4 பியூரோக்ராட்ஸ் உட்காருங்க. சீஃப் செக்ரட்டரியால் போய் சொல்ல முடியாது, மாட்டிப்பாரு. ஆனா ரிப்போர்ட் தயாரிக்கிறது சென்னையில மழை பெஞ்சதுல செயலர் எல்லாரும் சேர்ந்து தான் சார் ரெடி பண்றாங்க. சென்னையில் அதான் சார் கேட்கிறேன். அங்கதான் क्वेश्चन ரைஸ் ஆகுதுன்றேன். ஹவ் டிட் யூ அரைவ் தட் நம்பர் தான் கேட்கிறேன். சொல்லுங்க வெளிப்படையா. வந்து ஒரு முதற்கட்டமா எவ்வளவு பாதிப்பு நீங்க என்ன கேக்குறீங்க? அதுக்கு ஆர் டாக்ஸ் ஆர் ரைட்ஸ். என்னது ஆர் டாக்ஸ் ஆர் ரைட்ஸ்?
அதுக்காக ஒரு குடும்பம் சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக காசு கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா? ஒரு கட்சி சந்தோஷமா இருக்கணும்னா காசு கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா? யூ ஆர் ஆன்சரபிள் சார், யூ ஆர் ஆன்சரபிள். ரிசர்வ் பேங்க் ஒன்றும் திமுக ஆரம்பித்த நிறுவனம் கிடையாது, திமுக தொண்டர்களுக்காக ஆரம்பிச்சது கிடையாது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நோட் அடிச்சு ஒன்றும் உங்களுக்கு கொடுக்கல, மக்களுக்கு போய் சேரணும் நலத்திட்டங்கள். பேரிடருக்காக ஒதுக்கப்பட்ட நிதியாவது கொடுக்கலாம்ல, கொடுக்கலையா? அப்ப எப்படி நீங்க 6000 ரூபாய் கொடுத்தீங்க? அதில் 75% எங்கிருந்து வந்த ஃபண்ட் அது சார்? போய் சொல்றாங்க சார் இவங்க. 6000 ரூபாய் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க. நான் சொல்றேன் அதில் 75% மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்கக்கூடிய காசு. நான் இப்போ பொய் சொன்னேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என் மேலே கேஸை போடுங்க. ஏன்னா எஸ்டிஆர்எஃப் ஃபண்டு 75% சென்ட்ரல் கவர்மெண்ட், 25% ஸ்டேட் கவர்மெண்ட். நீங்கள் என்ன பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? திமுகவில் எத்தனை ஹேண்டில்ஸ் இது பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? ஒரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய சிஎம்னுடைய பையன் பேசும்பொழுது, அவர் அமைச்சர் வேற, பேசும்பொழுது எவ்வளவு டீசன்சியோட டிக்னிட்டியோட நீங்க பேச வேண்டாமா? அதுல என்ன தவறு இருக்கு அப்படின்னு அவர் கேக்குறாரு. தவறு தான் சார். சார் இவருக்கு முதல்ல அமைச்சர் அப்படின்னு சொன்னா அதுல என்ன தவறு இருக்குன்னு அவர் அடுத்த நாள் கேக்குறாங்க. இப்ப நான் பேசிட்டு அதே டைலாக் என் மேல 5 பொய் வழக்கு போடுவாங்க, பாக்குறீங்களா? இப்படி அப்படியே பேசவா? உங்க சேனல்ல பேசவா? 5 பொய் வழக்கு போடுவாங்க. இதுதான் நிலைமை இங்க. ஃபர்ஸ்ட் சார், ஒரு பிரஸ்ஸை நீங்க பாக்குறீங்க, பிரஸ் கேள்வி கேட்குறாங்க உதயநிதி கிட்ட. ஏன் பிரஸ்ஸுக்கு ஒரு ப்ளீஸா ஒரு பிளசண்டா பதில் சொல்ல முடியாதா உங்களால? நீங்க என்ன சர்வாதிகாரியா? உள்ள சார் என்ன ஒரு புரியலையா? அவர் ஒரு கேட்குறாங்க சார், இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க சார், அவங்க அப்படிதாங்க வைப்பாங்க, எதிர்கட்சி தலைவர்கள் அப்படிதான் வைப்பாங்க, நாங்கள் இங்கே களை பண்ணி செஞ்சுட்டு இருக்கோங்க. இது ஆன்சர் கரெக்டா? நான் என்ன சுத்தி பார்க்க வந்திருக்கேன்? என்னது வாட் இஸ் திஸ்? யூ டேக் இட் ஃபார் கிராண்டட். உங்களுக்கு பிரசன்ட் மீடியா என்னன்னா நம்ம உங்க அப்பா வீட்டு சுத்தா பிரசன்ட் மீடியா? இது நாங்கள் பேசுன ஒத்துப்பீங்களா பிரசன்ட் மீடியா? நீங்கள் இந்த நேரத்துக்கு நீங்கள் நேராக அந்த ப்ரெஸ் கிளப் ஆஃப் இந்தியாவில் எடுத்துகிட்டு போயிட்டு கொடி பிடிச்சி நின்று இருப்பாங்க சார். வென் கவர்மெண்ட்டுக்கு வந்து இந்த இக்னோரன்ஸும் அரகன்ஸும் இந்த மாதிரியான கேரக்டர், ஈகோ இதெல்லாம் வந்துடுச்சுன்னா நீங்கள் கவர்மெண்ட்டை ரன் பண்ண முடியாது சார். இது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவங்களுடைய ரீசன் சொல்லலாம். ஆனால் தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்டிருக்கு, அவங்களுக்கு நிதி வேணும்னு கேட்குறாங்க. மத்திய அரசு கொடுத்தா தானே சார் மாநில அரசு செயல்பட முடியும் சார். நேற்று மேடம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு கேள்வி கேட்குறாங்க சார். நீங்கள் டிசாஸ்டர் நடந்திருக்கின்ற இடத்துல உங்கள் அமைச்சர்கள் எப்போ போனாங்க அப்படின்னு கேட்குறாங்க. உங்ககிட்ட ஐஎஸ் இருந்தால் அவங்ககிட்ட ஐபி இருக்கு, உங்ககிட்ட போலீஸ் இருந்தால் அவங்ககிட்ட ஆர்மி இருக்கு. அவங்க சொல்கிறாங்க, மேடம் சொல்கிறாங்க, பிஜேபி அரசாங்கம் என்னென்னலாம் செஞ்சது லிஸ்ட் பண்ணுறாங்க. இத்தனை ஹெலிகாப்டர்ஸ் அனுப்பியிருக்கோம், இத்தனை என்டிஆர்எஃப் டீம்ஸ் அனுப்பியிருக்கோம், இத்தனை இந்தியன் ஆர்மி சோல்ஜர்ஸ் அனுப்பியிருக்கோம், இத்தனை ரிசோர்ஸ் கொடுத்துருக்கோம், இத்தனை வாட்டி ஃபுட் சப்ளை பண்ணியிருக்கோம், இத்தனை வாட்டி இது 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 சொல்லிக்கிட்டே இருக்காங்க சார். நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ல என்ன பண்ணீங்க? மாரி செல்வராஜ் கூட கூட்டு போனது தவிர வேற என்ன சார் பண்ணீங்க? ப்ளீஸ் டெல் மீ. அந்த சீனியர் மினிஸ்டர் இஸ் ஸ்டாண்டிங் பிஹைண்ட் மாரி செல்வராஜ். சச் a shameful act சார், சச் a shameful act. அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டாங்கல்ல அவங்க அப்பா. சார் அந்த லோக்கல் ஏரியாக்காரரே விளக்கம் சார், நானும் கொடுப்பேன் சார். விளக்கம் கொடுக்குதா சார்? மக்கள் வந்து சார் நான் பேசிக்கா சார், நான் என்னைக்குமே இந்த மாதிரி நேரத்தில் அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறது பிஜேபி தொண்டனுடைய வேலை கிடையாது, தலைவர்களுடைய வேலை கிடையாது. இந்த மாதிரி நேரத்தில் கவர்மெண்ட் மேல நம்பிக்கையை மக்கள் இழந்துடக்கூடாது. எந்த கவர்மெண்டா இருந்தாலும், அது திமுக அரசாங்கமா இருக்கலாம். அப்ப வேகமா செயல்படலைங்கிறீங்க? இல்ல சார், அந்த நம்பிக்கையை இழந்துட்டாங்க மக்கள். இது நம்பிக்கை இழந்துட்டாங்க அப்படின்னாவே அது வேற மாதிரி கொண்டு போய் விடும் ஸ்டேட்டை. வேகமா இல்லை சார், செயல்படவே இல்லை. They don't know what to do. It's like a shock for them. மழை வந்து அடுத்த நாள் அமைச்சர் போயிட்டாரு, உதயநிதி போயிட்டாரு. சாம்பார் சாதம் கொடுக்கறதுக்கு தான் முதலமைச்சரோட வேலையும், ஐ மீன் உதயநிதி ஸ்டாலின் அப்படி சொல்றேன், அவருடைய வேலையும் மற்ற அமைச்சர்களுடைய வேலையும் சார் சாம்பார் சாதம் கொடுக்கறதா சார்? நாங்க பண்ணா ஓகே சார், எதிர்கட்சிங்க எங்ககிட்ட காசு இல்லை, நீங்க இதுதான் உங்க வேலையா? சொல்லுங்க சார். இது பார்த்த கோவம் வருமா வராதா? கோவம் வரலாம், இது எனக்கு பிரச்சனைன்னு அர்த்தம் சார். நீங்க சாம்பார் சாதம் சொல்றீங்க, உதயநிதி போகும்போது அதிகாரிகள் இருந்தாங்க, அமைச்சர் தங்கம் தென்னரசு இருந்தாங்க, அந்தந்த நகரமைப்புத்துறை அமைச்சர் திரு கே நேரு, எல்லாரும் இருக்கு தானே சார் செஞ்சாங்க. எங்க சார் இப்பதான் சார் கே நேரு ஆனால எப்போ போனார்? எங்க சார் போனாங்க? போனாங்கன்னா காட்டுங்களேன் எனக்கு. இதான் இந்த டேட்ல நான் சொல்றேன்ல, இல்லப்பா ஆமா பேசுறது தப்புப்பா தெரியலப்பா, இதுப்பா இந்த டேட்ல நாங்கெல்லாம் இங்கெல்லாம் இருந்தோன்ட்டு.
எனக்கு தெரிஞ்சு அந்த கட்சியில் அவங்க கனிமொழி அவங்க தான் நான் பார்க்குறேன் ஃபீல்டில் இருந்தாங்க. வேறு யாரும் நான் பார்க்கல சார். தொகுதி எம்பி. ஆமாம். ஆனால் பாருங்கள் அவங்க கூட யாரும் இல்லை. யாரும் இல்லைன்னு தெரிஞ்ச அப்புறமா தான் இப்போ எல்லாம் இப்போ ஐயோ ஏதோ எப்படின்னு ஏன்னா பயந்துட்டாங்க கட்சி அவங்க கைக்கு போயிடுமோன்ட்டு. மக்கள் பார்க்குறாங்களாட்டு அவங்க ஒன்று தான் வேலை செய்கிறாங்கன்னு. உடனே அன்னை கீதா ஜீவன் அவங்கெல்லாம் போயிட்டு அப்படியே கூட இன்னும் அப்படியே கவர் பண்ணிக்கிறாங்க. நாங்கள்லாம் இருக்கிறோன்ட்டு. அவ்வளோ அரசாங்கமே ஐ திங்க் அவங்களுக்கு சார் ஃபஸ்ட்டு சென்னையில் இது நடந்தது இல்லை. இது நடந்த உடனே அடுத்தது உங்களுக்கு அங்கே வரும் அறிக்கை வந்து உங்களுக்கு 6 நாள் 7 நாள் முன்னாடியே கொடுத்துட்டாங்க. வீக் பிஃபோர் கொடுத்துட்டாங்க. ரெட் அலர்ட் கொடுத்தாங்க. போதுமே, வேற என்ன வேணும் உங்களுக்கு? ஆனா ரெட் அலர்ட்டை விடவும் பன்மடங்கு மழை பெஞ்சிருக்கு. அது ஒரு 21 சென்டிமீட்டர். பட் இங்க 95 சென்டிமீட்டர் மழை சார். 30 நீங்க 2015 விட சென்னையில் வந்து கம்மியாக தான் மழை பெஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. ஆனா ஏன் இங்க அவ்வளோ தண்ணி நின்றுது? பிரச்சனை தெரியல சார் உங்களுக்கு. பிரச்சனை என்ன? நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஒரு ப்ராப்பர் பிளானிங் இல்லாமல் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு தண்ணி வந்து கடலுக்கு போக முடியாம கஷ்டப்படுது சார். அது இவ்வளோ மழை பெய்யும் அப்படிங்கிற ப்ரெடிக்ஷனை மத்திய அரசினுடைய இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கணும். அவங்களுடைய அக்யூரசி தவறு அப்படின்னு தானே சார் அமைச்சர்கள் எந்த ஸ்டேட்லையுமே இதை சொல்லலை சார். இப்படி இந்த அறிவாளிகள் இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட் இந்த கவர்மெண்ட்ல மட்டும் இப்படி வருது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஐ வாண்ட் சீஃப் செக்ரட்டரி டு ஸ்டே. இந்த வார்த்தையை அவர் சொல்லணும். சீஃப் செக்ரட்டரி முதல்வர் பண்றது அரசியல். சீஃப் செக்ரட்டரி வெளியே வந்து ஐஎம்டி டிபார்ட்மெண்ட் இந்தியன் மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டை சார்ஜ் பண்ண சொல்றேன். நான் உங்களோட நிற்கிறேன் வாங்க. அமைச்சர் சொல்றாங்கல்ல சார். அமைச்சர் சொல்றாங்க. அரசியல் அமைச்சர் பதவி பிரமாணம் எடுத்து அமைச்சர் சொல்றாங்க சார். அதே பதவி பிரமாணம் பண்ண அமைச்சருங்க தான் ஜெயிலுக்கு போறாங்க. திமுக அமைச்சர்களை பத்தி ஊருக்கே தெரியும். அதை நீங்க ஒரு ரெஃபரன்ஸா எடுத்துன்னு வராதீங்க. லெட்ஸ் பிரிங் சீஃப் செக்ரட்டரி, அடிஷனல் சீஃப் செக்ரட்டரிஸ், டிஜிபி உட்கார வச்சு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்லுங்க. இட்ஸ் a mistake ஆஃப் இந்தியன் மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கொடுக்க சொல்லுங்க பார்ப்போம். போய் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. என்ன உங்களுக்கு மத்திய அரசாங்கத்தில் இருக்கிறது திருப்பி ரிப்ளை பண்ண மாட்டான் அதானே? அப்படி நினைச்சுக்கிட்டாங்க. நேற்று அடிச்சு துவம்சம் பண்ணிட்டாங்க மேடம் நிர்மலா சீதாராமன் அவர்கள். என்ன பண்றது, எந்த திக்குக்கு ஓடுறதுன்னு தெரியல. இப்ப ஸ்டன்னாய் உட்காந்துருக்காங்க. ஐயோ என்னடா இப்படி அடி வாங்கியிருக்கோமே நம்ம அப்படின்னு. 6000 ரூபாய் கொடுக்குது ஒன்று. நம்ம சென்னை மழை பாதிப்புல நிறைய கட்டமைப்புகள் செய்ய வேண்டியது இருக்கு. நிறைய பேருக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி தூத்துக்குடி திருநெல்வேலி பகுதியிலையும் பெரிய இழப்புகள் நிறைய இருக்கு. அதுக்கு என்ன செய்ய போகுதாரு சார்? ரொம்ப சிம்பிளா சொல்றேன் சார். திரு அண்ணாமலை அவர்களுக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு டிஃபரன்ஸ் சொல்றேன். நாங்கள் யாத்திரை நடத்திட்டு இருக்கோம் கடலூரில். மறுநாள் 4 தொகுதியில் நடக்கணும். 11 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் நடக்கணும். காலையில் 8 மணிக்கு ஃபோன் பண்ணுற ஆளா இல்லை அங்கே. இவர் இல்லை அங்கே, ஏர்போர்ட்டில் இருக்கார். கிளம்பி திருநெல்வேலி போயிட்டுருக்காரு. எங்களுக்கு யாருக்கும் தெரியாது. மழை பாதித்த பகுதிகளுக்கு ஓடி போயிட்டார் அங்கே. அதே நாள் சிஎம் ஸ்டாலின் அவர்கள் எங்கே இருந்தாங்க? அதே ஏர்போர்ட்டில் இருந்து நீங்கள் டெல்லிக்கு போனீங்க. பிரதமரை பார்க்க கிடையாது. பிரதமர் 10 மணிக்கு நீங்கள் வந்து இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனையான உடனே எப்படியாவது பார்க்கணும். ஏன் சார் பிஜேபி காரங்க கிட்ட மழுக்கலாம்? நீங்கள் எங்களுக்கு தெரியாத பிஎம்ஓ ஆஃபீஸில் நாங்கள் நான் 2.5 வருஷம் அங்கே வேலை செஞ்சுருக்கேன் சார். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அட்வைசராக இருந்திருக்கேன். இந்த உருட்டுறதெல்லாம் நீங்கள் எப்பயோ பழைய இதில் வச்சுங்களா, பழைய பஞ்சாயத்தில் வச்சுங்க. எங்ககிட்ட முடியாதுல்ல. நீங்கள் எந்த செகண்டுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கினேன்னு கூட என்னால் சொல்ல முடியும். எப்போ நீங்கள் அப்பாயின்மெண்ட் இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு செக்ரட்டரியை வச்சு நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய ஜாயின்ட் செக்ரட்டரி பேசுனீங்க முதல்ல கூட அந்த முதல்ல என்னால் சொல்ல முடியும். நீங்கள் என்ன எத்தனை நாள் போய் சொல்ல போகிறீங்க? நீங்கள் இந்தியா அலையன்ஸ் கூட்டணிக்கு மீட்டிங்கு போயிட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு பிரச்சனையை ஆகணும்னு அங்கேயே ஒரு ப்ரெஸ் மீட்டிங் வச்சு நான் பிஎம்ஐ சந்திக்க போகிறேன்னு சொல்லிக்கிட்டு ஆல்ரெடி 12:30க்கு டைம் கொடுத்து அது மாற்றம் செய்யப்பட்டு 10:30 இரவு 10:30 சார் டைம் ஃபர்ஸ்ட் கொடுக்கவே இல்லைங்க சார். எனக்கு தெரிஞ்சு டைம் கிடைக்கல உங்களுக்கு. கெஞ்சு கூத்தாடி தான் பார்த்துருக்காங்க பிஎம்ஐ. நானும் செக் பண்ணிட்டு தானே சார் இருந்தேன். நாங்கள் ஒரு பொய்யை சொல்ல முடியுமா? we are responsible ரைட். எங்கள் கவர்மெண்ட்டு எங்கள் பிஎம் இல்லை, போகிற போக்கில் சொல்ல முடியாதுல்ல. நானும் செக் பண்ணேன். நான் இன்னொருத்தரோட இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு வரல. 12:30க்கு டைம் கொடுக்கவில்லை. காட்ட சொல்லுங்க. பிரைம் மினிஸ்டரோட டைம் அந்த மாதிரி இருக்கா தெரியல. கொடுத்தது தான் 5 நிமிஷம் இப்படி போதாது. அவர் பிரைம் மினிஸ்டர், நீங்கள் சிஎம். 12 மணிக்கு வச்சது போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டாங்க 1 மணிக்கு.
என்ன எதனா 2 எம்எல்ஏக்கள் உட்காந்து பேசுகிற மீட்டிங்கா இது? இவர் ஸ்டேட்னுடைய ஹெட், அவர் கண்ட்ரியினுடைய ஹெட்டுங்க. என்னங்க பேசுகிறாங்க? இப்போ நான் உங்கள் இதுக்கு ஒரு 1 hour டிலேவாக அந்த மாதிரி நினச்சிக்கிட்டீங்களா? அது எப்படி இது? யாரை ஏமாற்றணும்னு பண்ணுறாங்க? ஊருக்கே தெரியும் சார், மொத்த உலகத்துக்கும் தெரியும் இவங்க ஏமாற்றிட்டு இருக்கிறாங்கன்ட்டு. இதில் உங்களுக்கு 21,000 கோடி கேட்குதா உங்களுக்கு? ட்ராமா அதில் 10,000 கோடி ஆட்டை போட்டுவோமா? என்ன சார் 4,000 கோடி ஃபர்ஸ்ட் கணக்கு எடுக்க சொல்லுங்க சார். 4,000 கோடி சார். 4,000 கணக்கு காட்டுங்க. சென்னையில் அந்த அளவுக்கு பாதிப்பு இல்லையா சார்? தொழில் நிறுவனங்கள்ல பாதிப்பு இல்லையா? இருக்கு சார். உங்களால தான், திமுகனால, இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தவங்களால ப்ராப்பர் சிட்டி பிளானிங் ப்ராப்பராக பண்ணலை, ப்ராப்பர் ட்ரைனேஜ் சிஸ்டம் நீங்கள் வைக்கல, தண்ணி உள்ள போலியே. சிஸ்டம் என்ன சார்? தண்ணி இப்படி போகணும் கடலை கரெக்டாக, ஆனால் இப்படி போகிற இடத்துல மணல் இருக்குது, போக மாட்டேங்குது தண்ணி. இதை க்ளீன் பண்ணியிருக்கணுமா வேண்டாமா? க்ளீன் பண்ணீங்களா? இப்போ போங்க, எப்படி இருக்குன்னு போய் பாருங்க. யாரை ஏமாற்றணும்னு நினைக்கிறீங்க? ஆனா மத்திய குழு வந்து அரசை பாராட்டி விட்டு சென்றது அப்படின்னு என்னையும் மத்திய குழுவில் ஒரு செக்ரட்டரியா போடுங்க, நானும் பாராட்டுறேன். சம்பளம் வாங்கினா அப்படிதான் பண்ண முடியும். மத்திய குழு வந்து மாநில அரசை பாராட்டி அது நடக்கிறது தான் சார். நான் கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் அட்வைசரா இருக்கும் பொழுது ஸ்டேட் கவர்மெண்ட் பாராட்டிட்டு தான் இருப்போம். அது 2 கவர்மெண்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இது அட்ஜஸ்ட்மெண்ட். ஏன்னா என் பேட்ச்மேட் இருப்பாங்க, என்னுடைய கிளாஸ்மேட் இருப்பாங்க, என் ஃப்ரெண்டு இருப்பாங்க கவர்மெண்ட்டில், அவங்க அடிக்க மாட்டோம். பட் உண்மையை சொல்லுங்க, இன்னும் சென்னை ரிகவரி ஆகலை, இன்னும் ரிகவரி ஆகலைன்றேன். அண்ட் இந்த நிலைமையில் நம்ம வச்சுக்கிட்டு, இந்த அளவுக்கு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் ஸ்டேட்டில் வச்சுக்கிட்டு, மேனேஜ் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம ஸ்டேட்டை வச்சுக்கிட்டு, நீங்கள் ஆல் ஆஃப் சடன் உங்கள் இவர் பிரின்ஸ் உதயநிதி சர்வசாதாரணமாக கலாய்க்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட். கலாய்க்கல அப்படின்னு தானே சொல்றாரு. அப்படிதான். அப்ப சனாதன தர்மத்தை என்ன சொன்னாரு அவர்? இன்னைக்கு விளக்க கூட கொடுத்து வேணா மாண்புமிகு அப்படின்னு நான் சொல்றேன், மரியாதைக்குரிய அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். நானும் சொல்றேன், மாண்புமிகு மரியாதைக்குரிய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, மாண்புமிகு உங்க அப்பா, மாண்புமிகு உங்க தாத்தா, மாண்புமிகு உங்க மாமா, மாண்புமிகு உங்க அத்தை, இவங்க சொத்துக்கள் தான் பல 1000 கோடி இருக்குன்றாங்களே எல்லாருமே. ஒரு 500 கோடி எடுத்து கொடுக்கறது, இல்லை ஒரு 2 கார் விற்றா போதுமே உங்களுக்கு. தூத்துக்குடியும் திருநெல்வேலியும் ஜாலியாக இருக்கலாம். உங்களுக்கு 2 கார் அந்த வாட்செல்லாம் விற்றுட்டிங்கன்னா போதும். கொடுங்க, விற்றுட்டு கொடுங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் கொடுங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க சார் இந்த குடும்பம்? இப்போ எவ்வளோ கொடுத்துருக்காங்க சொல்லுங்கள். டிசாஸ்டருக்கு இப்போ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ₹1 சொல்லுங்க. சாம்பார் சாதத்துக்காவது காசு கொடுத்தாங்களா இவங்க குடும்பத்தில் இருந்து? இவங்க பேசலாமா சார்? அப்பம் வீட்டு காசு, ஆத்தா வீட்டு காசு, பாட்டி வீட்டு காசு. என்ன சார் லாங்குவேஜ் இது? என்ன லாங்குவேஜ்? நீங்கள் போகிற போக்கில் இனிமேல் உங்களுடைய கேபினெட் மீட்டிங்கை சென்ட்ரல் பிரிசனில் தான் வைக்கணும் போல இருக்கு. பத்தது போல இருக்கு. நீ சார் ஒரு விஷயம் சொன்னாங்க, மத்திய அரசு நாங்கள் கேட்டு தரலைன்னா நாங்கள் இதை மாதிரி கலைஞர் என்ன வார்த்தையை பயன்படுத்தினாரு, பெரியார் எப்படி பயன்படுத்துவார், அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் நீயும் பெரியாரும் கலைஞரும் ஒண்ணா? கலைஞருக்கு ஒரு ஸ்ட்ரெச்சர் இல்லையா? ஸோ யூ புட் யுவர் செல்ஃப் இன் கலைஞர் ஷூவா? உனக்கு பத்துமா? இப்போ நான் பேசின கரெக்டாக இருக்கா சொல்லுங்க. கலைஞருடைய ஸ்டேச்சர் எங்க? உங்களுடைய ஸ்டேச்சர் எங்க? கலைஞருடைய ஏஜ் எங்க? கலைஞர் நேரடியாக பிரதமர் கிட்ட பேச முடியும் சார். கலைஞர் நினைச்சாருன்னா நிறைய போன் எடுத்துட்டு பிரதமர் கிட்ட பேச முடியும். எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது கூட சொல்றேன். அவருக்கு கிடைக்கக்கூடிய ரெஸ்பெக்ட் எங்க? உங்களுக்கு எப்படி அந்த ரெஸ்பெக்ட் கிடைக்கும்? அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எங்க? உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எங்க? அவருடைய ஜீன் இருக்கின்ற ஒரே காரணத்தினால உங்களுக்கு எல்லாம் அந்த மரியாதை கிடைக்கணும். அது எப்படி சார் கிடைக்கும்? அதான் டைனாஸ்டி பாலிடிக்ஸ் சொல்றோம். பாலிடிக்ஸ்ல வாரிசத்துவம் வரக்கூடாதுன்னு ஏன் சொல்றோம்னா, அது வேற இது வேற. லீடர் யூ கேனாட் மேக் ஏ லீடர். லீடர் வந்து அதாவது பாண்ட் ஸ்கில். அது எங்கள் அப்பாவுக்கு தாத்தாக்கு அதெல்லாம் வராது. அதான் மேடம் கேட்குறாங்க. ஸோ இனிமேலாவது கொஞ்சம் அமைதியாக, கொஞ்சம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக, நோ யுவர் பிளேஸ் ஃபர்ஸ்ட். 2015 கேட்ட பெரிய தொகை கிட்டத்தட்ட 1,27,000 கோடி.
அதை கூட கொடுக்கல, 5000 கோடி ரூபாய் தான் கொடுத்தாங்க. அடிச்சு விடுவோம் சார், என்ன கெட்டு போச்சு. இப்போ ஒன்று பார்த்தேன் சார், உங்களுக்காக நான் காட்டுறேன். ஒரு இண்டிபெண்ட் ஃபேக்ட் செக்கர் சார், இண்டிபெண்ட் ஃபேக்ட் செக்கர் தான் நிறைய போடுறாங்கல்ல, இந்த திமுக ஃபேக்ட் செக்கர் கிடையாது சார், இண்டிபெண்ட்டாக ஒரு ஃபேக்ட் செக்கர் அவர் போட்டிருக்காரு. வித் டேட்டாவோட ப்ராப்பராக போட்டிருக்காரு. flood relief fund released 2 TN by center during UPA term, BJP term. UPA termல அதாவது 2004-14 வரைக்கும் அப்பயும் நிறைய பேரிடர்லாம் வந்திருக்கு. கொடுத்த காசு 4765 கோடி. எவ்வளோ சார்? 4765 crores. 10 ஆண்டுகள். அந்த 10 ஆண்டுகளுக்கு. பிஜேபி டேர்ம்ல 2014 to 2023 டோட்டலா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய காசு 11,339 கோடி, 11,339 crores, which is 150% more than that amount. நீங்க இல்லைன்னு சொல்றீங்க பாருங்க, டேட்டாவோட போட்டு அழகா கொடுத்துருக்குறாங்க. எதையும் நீங்கள் மறக்க முடியாது. யாரை வந்து நீங்கள் ஏமாற்றணும்னு நினைக்கிறீங்க சார்? இது பியூர் ட்ராமா சார். இப்படியா பழியை தூக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே போட்டு நம்ம எஸ்கேப் ஆகிடுவோம். அதெல்லாம் முடியாது. மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சோஷியல் மீடியா ஹஸ் பிகம் ஸோ பவர்ஃபுல். இன்றைக்கி அது ஒரு கையில் வந்து பசங்க டூலாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா உடனே டேப் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்து அவனே போட்டுறான். அதில் ஏமாற்ற முடியாது மக்களை. எதுக்கு 21,000 கோடி? யாரும் எலெக்ஷன் ஃபண்டா வேணுமா நமக்கு? எப்படி அசஸ் பண்ணியிருக்கீங்க? ப்ராப்பராக கம் வித் அ ஸ்டேட்மெண்ட். எதுக்கு உட்காந்து பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் மேக் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? அங்கே எவ்வளோ அழகாக டீசெண்டாக ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க, அதே மாதிரி டீசெண்டாக இங்கே ஒரு ப்ரெஸ் மீட் கொடுங்க. மேக் சீஃப் செக்ரட்டரி சிட் அலாங் வித் யூ, லெட் தம் கிவ் தி ஸ்டேட்மெண்ட், தென் வில் டிஸ்கஸ். அப்போ எக்ஸ்பர்ட்ஸ் வருவாங்க. இல்லை ஏற்றுக்க முடியாது, இதெல்லாம் உறுதியை ஏற்றுக்கவே முடியாது சார், ஏற்றுக்க முடியாது. நீங்க சொன்ன அந்த காலகட்டம் இருக்கு இல்லையா, ஒருவேளை அந்த 2004 to 14 பேரிடர்கள் குறைவா இருந்திருக்கலாம். 14க்கு பிறகு நம்ம இப்போ வரைக்கும் அந்த பேரிடர்களுடைய நம்பர்ஸ். சுனாமி எப்போ சார் வந்தது? 2004. அப்புறம் சார் இல்ல, அதுக்கு பிறகுதான் பேரிடர் மேலாண்மை உருவாக்கப்பட்டது. ஃபண்ட் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு கொடுத்துருக்காங்க சார்? சுனாமிக்கு பிறகுதான் அந்த இதே உருவாக்கப்பட்டுச்சு. நீங்க ஃபண்ட் வாங்கியிருக்கீங்க சார், ஃபண்ட் கிரியேட் பண்ணது இருக்கணும் சார். ஃபண்ட் அப்பயே சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க, டிசாஸ்டர் ஃபண்டு. சார் முடியாது சார், மக்கள் வந்து நீங்க எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க சார். டிஎம்கே காரங்க நீங்க என்ன இனிமேல் நினைச்சாலும் இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது சார். இன்னைக்கு ஒரு கவுன்சிலர், திமுக கவுன்சிலர் எந்த வீட்டுக்கும் போக முடியாத சூழ்நிலை சார். போனால் 1008 கேள்வி கேட்குறாங்க. அதனால எங்கேயும் நீங்க பார்க்க முடியாது. ஆனா வேகமா களத்துல வேலை நடக்குது, நாங்க செஞ்சுட்டு இருக்கோம், கூட்டமா சேர்ந்துட்டு இருக்காங்க. பாத்துறீங்களா நீங்க? இவங்க பாருங்க, 4 அமைச்சர் ஒட்டுக்கா போவாங்க. ஏன்னா மக்கள் எங்கேயாவது தாக்க போறாங்களா என்னன்னு தெரியாது. 4 பேரும் போறாங்க. எங்கேயும் போயிடாதப்பா, தனியாக போயிட்டு மாட்டிக்க போறேன் எங்கேயாவது. 4 பேர் ஒரே இடத்துல இருப்போம். 4 பேருக்குன்னா போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொஞ்சம் ஹெவியா இருக்கும். இன்னைக்கு நிலைமை அப்படி ஆயிடுச்சு. கவர்மெண்டோடைய நிலைமை. என்னென்ன பேச்சு பேசுனீங்க, என்ன பேச்சு. இந்த கவர்னரை போட்டு வெளியே போ, அது போ, இது போ. இன்னைக்கு உங்கள் நிலைமை என்ன ஆயிடுச்சு? மக்கள் இன்னைக்கு கெட் அவுட்ன்றாங்க உங்களை பார்த்து. எங்கள் ஊருக்கு வராதிங்க, வெளியே போ, கெட் அவுட் டிஎம்கேன்றாங்க. சொல்கிறாங்களா? சொல்லி எவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்காங்க மக்கள். நெல்லை, தூத்துக்குடி, எல்லா இடத்துலையும் அவங்க சொந்தக்காரங்க இருக்காங்க, சொந்த பந்தங்கள் இருக்காங்க. சென்னை, நெல்லை, தூத்துக்குடி, திருச்செந்தூர். எங்கே இல்லை? பொய் சார். இங்கே மழை கம்மியாக பெஞ்சது சார். சென்னையில் பெஞ்ச மழை கம்மி. ரிப்போர்ட் எடுத்து வச்சிருக்கேன் நான். நீங்கள் வந்து ஆகுனா வந்து வரலாறு காணாத மழை. சன் டிவிக்காரங்க பேசுகிறாங்க. அம்மா நான் சொல்லவே கூடாது, அதெல்லாம் நம்ம நண்பர்கள் தான் சொல்கிறேன். அதில் பேசுகிறவங்க நம்ம நண்பர்கள், அவனே நம்ம எதிரியா என்ன? ஆனா அரசு மாநில அரசு சொல்லக்கூடியத மத்திய நிதி அமைச்சர் இந்த பதில்கள் மூலமாட்டு சமாளிச்சிட முடியுமா சார்? இல்லை சார், நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஃபண்ட் அவங்க கொடுக்க மாட்டோம்னு சொல்லவே இல்லை. கொடுப்பாங்க, கண்டிப்பாக கொடுக்கும். எப்படியா சார் கொடுக்காம இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க?
அதுக்கான ஃபுல் பிரதமர் டீடைல்ஸ் நரேந்திர மோடி எது எதுக்கு தேவைன்னு டீடைல்ஸ் கொடுத்தா கொடுப்பாங்க. தமிழ்நாடு மக்கள் மேல பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இருக்கக்கூடிய அக்கறை விட வேற யாருக்காவது இருக்க முடியுமா சார்? இல்ல அதுதான் பிரதமரும் நேரடியா ஸ்டாலின் அவர்கள்ட்ட சொன்னாருன்னு அவங்க சொல்றாங்க. என்னுடைய வேலையே இத கொடுக்கிறது தான் அப்படின்னு சொல்றாங்க. பிரதமருக்கு இருக்கக்கூடிய அந்த அன்பு இன்னைக்கு காசி தமிழ் சங்கமம் நடந்துட்டு இருக்கு சார். அவருக்கு தேவையா இது? அவர் என்ன இங்க நிக்க போறாரா? பிஜேபிக்கு ஏதாவது ஒரு 10 எம்பி இருக்கா இங்க? சொல்லுங்க. ஒரு 10 எம்பி இருக்கிறோமா நாங்கள் இங்கேருந்து? இல்லை ஒரு 30-40 எம்எல்ஏ இருக்கிறோமா? இப்போ தான் சார் நாங்கள் 4 எம்எல்ஏ வந்திருக்குது நமக்கு. ஆனால் எவ்வளோ கொடுக்குறாங்க பாருங்க பிஜேபி மக்களுக்கு, எவ்வளோ செய்கிறாங்க பாருங்க. அங்கே சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நீங்கள் ஒத்துப்போங்க. மக்களுக்கு நேரடியாக அக்கௌண்ட்டில் போடுவோம் சொல்லுங்க, அனௌன்ஸ் பண்ணுங்க, உடனே நடக்கும் பாருங்க. எல்லாம் நீங்கள் கேட்குறதெல்லாம் நீங்கள் கொள்ளை அடிக்கணுன்றதுக்காக காசு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. அது நடக்காது. மக்களுக்காக சார் நான் டிபிடியில் போடுவேன் சார், கொடுங்க. உங்களுக்கு இது காசு அங்கே நீங்கள் எவ்வளோ சொல்லுங்கள், அவங்களே போட்டுவாங்க. அக்கௌண்ட்டு தானே. உங்களுக்கு ஸ்டிக்கர் வேணுமா? அதையும் வேணால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சொல்லுங்கள். சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனியால் ஸ்டிக்கர் அடிச்சு கொடுத்துருவாங்க. இல்லையா ஸ்டிக்கர் அடிக்கிறதுல ஊழல் பண்ணுவாங்க. நீங்கள் அக்கௌண்டபிலிட்டியை கொடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசினதுக்கு தமிழ்நாடு நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு ஒரு எதிர் ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்கார் சார் அவர்? அதில் அவங்க இதெல்லாம் பற்றி சொல்லாமல் நிர்மலா சீதாராமன் அவர்கள் எதுக்கு ஃபண்டு கொடுக்கப்பட்டுச்சு, எவ்வளோ கொடுக்கப்பட்டுச்சு, எங்களுடைய ஃபண்டு எவ்வளவு இருக்கு, எவ்வளவு தரல, இதான் சொல்லியிருக்காங்களே தாண்டி நீங்க என்னென்ன தேவைகளுக்கு நீங்க இந்த ரூபாவை கேட்டிருக்கீங்க அப்படின்லாம் அவங்க கேட்டதாட்டு சொல்லவே இல்லையே. இவங்க சார் ஒரு விஷயம் சார், அதாவது தமிழ்நாடு இந்த அரசியல் எப்படி ஆயிடுச்சுன்னா, பொதுவாகவே இப்போ எங்களே கூட இப்போ நாங்களே கூட இப்போ வந்து ஏதாவது ஒரு விஷயம் பேசுகிறோம் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன், எனக்கு சில விஷயத்தில் உடன்பாடே இருக்காது. ஐ டோன்ட் கோ வித் கேலோ இண்டியா ஸ்போர்ட்ஸ் தமிழ்நாடு கொடுத்ததில் எனக்கு இஷ்டமே கிடையாது. ஆனால் நேற்று போவே இல்லை. எனக்கு ஒரு ரீசன் இருக்குது ஏன்ட்டு. அது ஏன்றது ஒரு 1000 ரீசன் இருக்குது எனக்கு. நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே டெவலப் பண்ணாமல் குழந்தைங்களை கூப்பிட்டு போயிட்டு இன்டர்நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் அது இது போட்டு காலி பண்ணிவிட்டு இவங்களுக்கு ஒரு ப்ராப்பராக இவங்களுக்கு ஒரு விஷயம் ரன் பண்ண தெரியாது சார். இவங்களுக்கு ப்ராப்பராக இவங்களால் ஒரு விஷயம் கூட ரன் பண்ணவே தெரியாது. ஏன்னா ஒரு 4 பேர் உட்காந்து விளையாடுற ஆட்டானா ஆடலாமே தவிர ஒரு நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ்லாம் இவங்களால் பண்ணவே முடியாது சார். நான் ஸ்போர்ட்ஸில் இருந்திருக்கேன் சார். ஐ வாஸ் பிரசிடென்ட் ஃபார் தமிழ்நாடு பேரா ஒலிம்பிக் அசோசியேஷனாக இருந்திருக்கேன், சேர்மனாக இருந்திருக்கேன். தமிழ்நாடு ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் அதுக்கு வந்து சேர்மனாக இருந்திருக்கேன். ஐ நோ இவங்க கேலிபர் என்ன, இவங்க கெப்பாசிட்டி என்னன்னு எனக்கு தெரியும். காசு வந்தால் தான் ஆன்னு போவாங்க முன்னாடி, காசு வரலன்னா பின்னாடி உட்காந்துருப்பாங்க. எங்களுக்கு எதுவுமே வரல, அதிகாரம் அப்படிங்கிறது பரவலாக்கப்படல, அதிகாரம் கடந்த 9 ஆண்டுகளாக குவிக்கப்பட்டிருக்கு ஒரே இடத்துல அப்படின்னு தங்கம் தென்னரசு சொல்றாரு சார். அவர் அந்த அதிகாரம் தான் பார்த்தோமே, அவருடைய டைரக்டர் பின்னாடி நின்று இருந்தாரு. அந்த அதிகாரம் தானே தங்கம் தென்னரசு சொன்ன மேலே எனக்கு ஓரளவுக்கு மரியாதை உண்டு. அந்த அதிகாரம் தானே அவர் பின்னாடி தள்ளி இருந்தது பார்த்தேன் சார். அந்த பகுதிக்காரர் சார், அவர் போய் இடங்க அமைச்சர் சார். இல்ல நீங்க சொன்ன மாதிரி அந்த பகுதிக்காரர் பப்ளிக் உதயநிதி பின்னாடி இருந்திருக்கணும், தங்கம் தென்னரசு அவர்கள் முன்னாடி இருந்திருக்கணும். உங்களுக்கு என்ன தெரியும் பேரிடரை பத்தி? உதயநிதிக்கு என்னங்க தெரியும்? கேமரா எடுத்தது முன்னாடி நிப்பாட்டினா ஆக்ஷன் டன், அப்படிதான் நடக்குது, அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இந்த ஹீரோ கேமரா எடுத்துன்னு வந்தோடனே ஹீரோ ஆயிடுறாரு இவர். அதனால அந்த ஹீரோ இது லுக்கெல்லாம் அப்படி வராரு அவர். அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. 4 நாள் 5வது நாள் மீடியா வச்சு செஞ்சுருவாங்க உங்களை. 10 நாள் கூட உங்கள் ஆட்கள் மாதிரியே இருக்கலாம், ஊப்பிகள் மாதிரியே இருப்பாங்க மீடியாவில் இருக்கிறவங்க. இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களை வச்சு செய்ய போகிறது மீடியா தான். பாருங்க சார், பொன்முடி அவர்களுக்கு 3 ஆண்டு தண்டனை, 50 லட்சம் அபராதம் அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் கொடுத்த பிறகு ஈச் 50 lakhs இல்லை? ஆமாம், ஈச் 50 lakhs, 1 கோடி ரூபாய் இல்லை அப்படிதானே? ஆமாம், ஒவ்வொருத்தருக்கும் 50 லட்சம். அப்படியே தமிழ்நாடு மீடியாலேயே அப்படி நீங்கள் சொல்ல மாட்டேன்றீங்க? 50 லட்சத்தோடு நிப்பாட்டிடுறீங்க. ஈச் 50 lakhs, தட் மீன்ஸ் 1 crore. எவ்வளோ ஸ்மார்ட்டாக தமிழ்நாடு மீடியா வந்து அப்படியே கடந்துட்டு போயிடுறாங்க சார். இல்லை, அந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம், நீதித்துறையே ஒரு கேள்விக்குள்ளாக்குறது மாதிரி இப்போ பேசிட்டு இருக்கிறாங்க. ஆர்எஸ் பாரதி மாதிரி ஆட்கள் இருக்கும் பொழுது அப்படிதான் பேசுவாங்க. நாங்கள் போட்ட பிச்சை இன்னைக்கு பல பேர் நீதிபதிகளாக உட்காந்துருக்காங்கன்னு பேசலையா இவர் ஆர்எஸ் பாரதி? அப்போ யாராவது கேள்வி கேட்டோமா? ரெட் லைட் மீடியான்னு சொன்னார், அப்போ ஏதாவது கேள்வி கேட்டோமா? சொல்லுங்க சார். போராட்டம்லாம் பண்ணாங்க. என்ன சார் பண்ணாங்க? நீங்கள் பண்ணுற போராட்டம்லாம் எங்களுக்கு தெரியாதா சார்?
என்ன போராட்டம்னு எங்களுக்கு தெரியும் சார். அதெல்லாம் என்ன போராட்டம்னு எனக்கு எல்லாம் தெரியும். நீங்க சார் ஒரு நீதிபதியை நீதித்துறை கையில வச்சுட்டு அமைச்சர்கள் எல்லாம் தண்டிக்கிறாங்க. நீதிபதியை இன்னைக்கு எப்படி ஆக்கிட்டாங்க பாத்தீங்களா? அவர் என்னைக்கோ வந்து அதிமுக அரசாங்கம் இருக்கும் பொழுது அங்கே ஏதோ ஒரு செக்ரட்டரியா இருந்தாராம், அதனால இவருக்கு இந்த தீர்ப்பு கொடுத்தாங்களா? என்ன கேட்குறையோ, நீ ஊழல் செஞ்சியா செய்யலையா, அதை பதில் சொல்லு. அதை விட்டுட்டு அவர் எங்க வேலை செஞ்சாரு, இதான் உங்க வேலையா? ஜட்ஜ்மெண்ட்ல என்னையா தப்பு, அதை பத்தி அவனும் பேச மாட்டேன். யூ கேன் கிரிட்டிசைஸ் த ஜட்ஜ்மெண்ட், நாட் த ஜட்ஜ். ஜட்ஜ்மெண்ட் எங்க தப்பு சொல்லுங்க, யாருமே பேச மாட்டேன்றீங்க. வேர் இஸ் த மிஸ்டேக்? என்ஆர் இளங்கோ அவருடைய மீட்டிங் இது ப்ரெஸ் மீட் பார்த்தேன். என்ஆர் இளங்கோ பேசும்பொழுது அந்த வேர்வை எனக்கு பயந்துட்டு ஏதோ ஹார்ட் டிக்கெட் ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சா அவருக்கு என்னன்ட்டு. முதல் வாட்டி பார்க்குறேன் அவ்வளோ வேர்வை கொட்டி அவருக்கு. கூட நிற்கிறவனுக்கெல்லாம் அவனும் கொட்டல, கோட்டு தீர்த்துடுச்சு. ஏன்னா அவருக்கு தெரியுது, ஐயோ நம்ம வந்து என்ன. நான் சொல்லிட்டேன், என்ஆர் இளங்கோ வில்சன் இருக்கிற வரைக்கும் பிஜேபிக்கு சூப்பர் டைமு. எந்த சனி பயிற்சி வந்தாலும் பிஜேபி டாப்பாக இருக்கும். இவங்க அத்தனை பேர் இன்னும் 5 பேர் லிஸ்ட்ல இருக்காங்க. இன்னும் 5 பேர் உள்ள போவாங்க. சட்டத்துறை வல்லுநர்கள் திமுகல அதான் ஜெயிலுக்கு அனுப்புறாங்க. கரெக்டாக தானே பண்றாங்க. இது என்ன டவுட் உங்களுக்கு? நியாயமா தர்மமா நடந்துக்கிறாங்க அட்வொகேட்ஸ். இப்பயாவது உண்மையா ஒரு 4 பேர் கிடைச்சிருக்காங்களே தமிழகத்துக்கு, என்ஆர் இளங்கோ வில்சன் அவர்கள் மாதிரி நியாயமா கிடைச்சிருக்கிறாங்க. ஜெயிலுக்கு அனுப்புறாங்க, போக வேண்டியது தானே ஜெயிலுக்கு. ஏன் சார் இப்போ என் மேலே 5 கேஸ் போட்டீங்க, நான் சொல்கிறேன் இது ஊழல், இது நான் சொல்கிறேன் வந்து இது பொய் கேஸுன்னு சொல்கிறேன். இப்போ நான் வந்து டிவிஎஸ்சி உங்கள் மேலே கேஸ் போட்டிருக்கிறாங்க, இல்லை இது பொய் கேஸ் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன் சொல்ல முடியல? சொல்லுங்க சார். ஜட்ஜ்மெண்ட் எடுத்து சார் 85 பேஜ் ஜட்ஜ்மெண்ட் சார். ஏதோ ஒரு பேஜில் தப்பு இருக்குன்னு சொல்லுங்க. நான் படிச்சுட்டேன் ஃபுல்லாக, நீங்களும் படிச்சிருப்பீங்க. எந்த பேஜில் கிராமர் மிஸ்டேக்கோ, கமாவோ, ஃபுல் ஸ்டாப்போ, இல்லை சென்டென்ஸோ, கேல்குலேஷனோ எதை சொல்லுங்க. ஏதாவது ஒரு ஆடிட்டர், அந்த ஆடிட்டர்னு ஒருத்தர் வச்சிருக்கிறாங்களே, தெலுங்காரர் தான் அவர். அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய ரெட்டிஸ் நிறைய தெலுங்காரங்க இவங்களுக்கு இருக்கிறாங்க. சொல்லுங்க, சொல்லுங்க. இதில் கேல்குலேஷன் தப்பு இருக்கு, அவர் தெரியாமல் பண்ணிட்டார் ஜட்ஜு, சொல்லுங்க. யூ கான்ட் கிரிட்டிசைஸ் சார். ஐ சேலஞ்ச் அகைன். இது ஜட்ஜ்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும். இவங்க சொன்னாங்க பார்த்தீங்கன்னா லேட்டன்ட் பயாஸ்ட் அப்படின்ட்டு, அந்த வார்த்தையை போய் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லணும். அப்பீலே டிஸ்மிஸ். நீங்கள் நடக்கிறதா இல்லையான்னு பாருங்க. ஏன்னா நீதி அரசர் ஜெயச்சந்திரன் அவர்கள் மேலே இருக்கக்கூடிய மரியாதை சுப்ரீம் கோர்ட்டில் ஐ நோ பர்சனலி, எனக்கே பர்சனலாக தெரியும் அவர் மேலே என்ன மரியாதை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் வச்சுருக்காங்கன்ட்டு. இதே ஆட்டிடியூடில் என்ஆர் இளங்கோ அவர்களோ, இல்லை வில்சன் அவர்களோ, இல்லை வேறு யாராவது இன்னும் மூத்தவங்களை கொண்டு வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு வாட்டி அப்பியர் ஆகிறதுக்கு 50 லட்சம் ரூபா கொடுக்கணும். பெரியவங்க வருவாங்க, ஆனால் அந்த காசு எங்கே இருந்துன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஓகே, போய் கொடுக்கட்டும், அப்பியர் ஆகட்டும். அவங்கள போயிட்டு இது லேட்டன்ட் பயாஸ்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா குட் பை, பபாய், டாட்டா, போயிட்டு வாங்க, அப்பீல் டிஸ்மிஸ், போங்க அப்படின்னு அனுப்பி விட்டுவாங்க. ஏன்னா கோர்ட்ஸ் என்ன சார், கோர்ட்ஸ் என்ன உங்கள் அப்பா வீட்டு சொத்தா? ஜட்ஜஸ் என்ன நீங்கள் உங்கள் அப்பா வீட்டு அப்பாயின்மெண்ட்டா? தெரியாமல் கேட்குறேன். ஜட்ஜஸ் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு யார் சார் உங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்தாங்க? உங்கள் அப்பா கொடுத்தாரா? இப்போ கேட்கும் போது எவ்வளோ தப்பாக இருக்குது சார். இதே மாதிரி தானே எல்லாருக்கும் வலிக்கும். உங்கள் அப்பா வீட்டு காசானா? அதான் அவங்க கேட்குறாங்க, இது உங்கள் அப்பா வீட்டு காசா? நீ எதுக்கு ஃபோட்டோ ஒட்டிக்கிட்டு உள்ளே 6000 ரூபா வைக்கிறேன்னு சொல்லி இதை சீனை போடுற? அது போதா போலியா? அதில் ஊழல் எவ்வளோ இருக்குது? போய் சேர சார். அது என்டையர் வேர்ல்டில் ஏன் இந்தியாவை பாராட்டுறாங்க சொல்லு சார். டைரக்ட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். 1 ரூபா கொடுத்தா ராஜீவ்காந்தியே சொல்லியிருக்கு, 1 ரூபா கொடுத்தா 75 பைசா எங்கே போகுதுன்னு தெரியாதுப்பா, 25 பைசா தான் மக்களுக்கு போய் சேருது. இன்னைக்கு 1 ரூபா கொடுத்தா 1 ரூபா மக்களுக்கு போய் சேருதா இல்லையா? பிரதமர் G20க்கு வரும்போது கூட அந்த நாட்டினுடைய பிரதிநிதிகள் எல்லாம் அப்புறம் நீங்க திரும்பி எங்க 40 வருஷம் தள்ளி கூட்டு போறீங்க? பின்னாடி கியூல நிக்க வச்சு அசிங்கப்படுத்தி மக்களை கஷ்டப்படுத்தி அதுக்கு ஒரு டோக்கன் கொடுத்து அந்த டோக்கன்ல உங்களோட போட்டோ எதுக்கு சார் போட்டோஸ்? எங்க போட்டோ போடணும் அங்க போடுங்க சார். டிசாஸ்டர்ல என்ன சார் உங்க போட்டோ? சார் உண்மையாவே சில விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. இருந்தால் நீங்க ஏற்கனவே சொன்ன விஷயம், பாஜக ஒரு சில அமைச்சர்களை பட்டியலிட்டு இருந்தாங்க. அதுல ஒருத்தர் இடி வலயத்துல இருக்கிறாங்க, ஒருத்தர் இப்போ அமைச்சர் பதவியில இருந்தே அவர் என்ன பண்ணியிருக்காரு, இல்லாமல் இருக்கிறார். மற்ற அந்த நம்பர்ஸ் அவங்களுக்கு டிஎம்கே ஃபைல்ஸில் அப்ராக்சிமேட்லாம் எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் ஒரு 14-15 அமைச்சரங்களை பற்றி நாங்கள்
ஃபைல் 1 ஃபைல் 2 கொடுத்துருக்கோம் சார். நாங்கள் கொடுத்த அமைச்சரில் இருந்து ஒருத்தர் கூட தப்ப மாட்டாங்க சார். நாங்கள் கொடுத்த லிஸ்ட்டில் இருந்து எழுதி வச்சுக்கோங்க. இட்ஸ் எ சேலஞ்ச். இட்ஸ் சேலஞ்ச். வில் கோ டு எனி எக்ஸ்ட்ரீம் சார். வில் கோ டு எனி எக்ஸ்ட்ரீம். வில் see through that these people get punished. ஏன்னா ஊழல் என்பது இனி வியாதியாக மாறிடுச்சு சார் தமிழ்நாட்டில். ஓட்டுக்கு காசு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தை, ஒரு கேவலமான திட்டத்தை தமிழ்நாடு தான் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சு. இன்னைக்கு அது டெட்லி டிசீஸ். ஆனால் இப்போ பாஜக ஃபாலோ பண்ணுது. யாரும் பண்ண மாட்டோம். பாஜக கிடையாது. நீங்கள் என்ன கொடுக்க சொன்னால் என்னத்தை கொடுக்குறது? நிச்சயமா சார். ஒரு அமைச்சர் இப்போ இல்லாமல் இருக்கிறார் அவருடைய பதவியில இருந்து. நீங்க ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்துருந்தீங்க, பட்டியல் 1 பட்டியல் 2 எல்லாத்தையும் நீங்க சட்டப்பூர்வமா நாங்க பாக்குறோம், சட்டப்பூர்வமா அதுக்கான பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பார்க்கலாம். நிகழ்ச்சியில் கலந்து நன்றிங்க சார். தேங்க்யூ. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விடியல் செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.